ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவரைக்காய் பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ஈஸியான விதத்தில் வந்து செய்யணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஈஸியான முறையில் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ ஒன்றும் இல்லை, போட்டு தட்டி போட்டு தான் செய்ய போகிறோம். ஆயில் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து போட்டுக்கிறேன். ஆயில் போட்டுக்கிட்டு நல்லா வந்து காய்ச்சோம். வந்து நல்லா காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடுகு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சீரகம் வந்து போட்டுட்டோம். பூண்டு வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து பறந்த பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்கோ, நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிட்டு அவரைக்காய் வந்து போட்டுக்கலாம். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணணும். பெருங்காயம் ஆட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வதங்கிட்டு உப்பு வந்து ஆட் பண்ணுறேன். தேவையான பொடி உப்பு போட்டு நம்ம நல்லா வதங்கிட்டீங்கன்னா மிளகாய் பொடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு வதங்கி பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே போட்டு பத்தல. நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் விட்டுலாம். விட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் வந்து ரெடி. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசில் வந்து அந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவரைக்காய் பொரியல் வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் லிக்விட் இருக்குது இல்லையா, வேணும் அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரையாகவும் பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க வச்சு போகிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைஸ் தான் வந்து சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கேன். வேணும் அந்த குழம்பு வேணா கூட நான் கொஞ்சம் குழம்பு வந்து எடுத்து வச்சிருவேன். பிகாஸ் என் பொண்ணுக்கு வந்து அந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஸோ இல்லைனா அப்படியே கூட வச்சிடலாம். நான் வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு அப்புறம் வந்து இறக்கி போகிறேன். சூப்பராக இருக்கும் இதுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோம்மேட் பாப்பட், முருங்காய் கத்திரிக்காய் சாம்பார், அவரைக்காய் பொரியல், ரைஸு. ஸோ இதான் எனக்கு லஞ்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள் சலசலாம் வந்து கொச்சி நிற்குது. ஸோ சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ரை வந்து. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைலில் வாழைக்காய் பொரியல் வந்து எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸுக்கு, ரசம் சாதத்துக்கு அண்ட் தென் பருப்பு சாதத்துக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இது செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்னோட ஸ்டைலில் வந்து நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டோம். ஆயில் வந்து நல்லா வந்து காயட்டும். நல்லா வந்து காயணும். காஞ்சி கட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சிடுது. ஸோ கடுகு அண்ட் தென் சீரகம் வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து காயட்டும். நல்லா வந்து காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைட்டாக வந்து ஆனியன் கொஞ்சமாக அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கிறதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் வந்து ஆட் வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை வந்து இதை வந்து ஆட் பண்ணி போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். கொஞ்சம் வதங்குது இருக்குது. பூண்டு வந்து போட்டு இது நல்லா வந்து வதங்கிட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கிட்டோம். இப்போ சீக்கிரம் வதங்கினா நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பு வந்து போட்டுட்டு இதுவும் வந்து நல்லா வந்து வதங்கிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ பியூரி வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் அரைச்சிட்டு மசிச்சுட்டு ஆட் பண்ணணும். ஸோ அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் வந்து கொஞ்சம் ஆட் பார்த்தீங்கன்னா பச்சை வாசம் போகிறதுக்கு நல்லா வந்து வதங்கணும். அப்புறமா தான் போடணும். அது வந்து போட்டோம்னா என்ன ஆகும்னா ஒரு மாதிரி அந்த பச்சை வாசம் ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும். வாழைக்காய் வந்து நல்லா இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டு ஸோ இந்த ஸ்டைலில் நம்ம வந்து மிளகா பொடி வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ ஏன் நம்ம வந்து மிளகா பொடி ஆட் பண்ணுறோம்னாக்கா அது வந்து டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதங்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வாழைக்காய் வந்து இது வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வந்து இது மாதிரி வந்து வதக்கிட்டுக்கோங்க. மேலே வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வதக்கிட்டு இது வந்து நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வந்து அது கொச்சி இல்லையா தண்ணி வந்து கரெக்டாக வந்து சரி போகும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்கலாம். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொஞ்ச நேரம் வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வந்து அந்த ஃப்ரை வந்து நல்லா ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து வதங்கணும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து இது போட்டுட்டு நல்லா வந்து கவர் பண்ணி விட்டுடுங்க. இது வந்து ரொம்ப லிக்விடாக இருந்தால் நல்லா இருக்காது. ட்ரையாக இருந்தால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ லிக்விடாக இருந்தால் நம்ம வந்து குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டா தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ வந்து சூப்பராக பாருங்கள் நல்லா வந்து ட்ரை ஆகிட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்கடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கலெக்ட் பண்ணி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பண்ணி வச்சுப்போம். நம்மளுக்கு வந்து நல்லா வெந்துட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு இருக்குது. அப்படியே வந்து ஸ்டீம் பண்ணி வச்சுனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான எண்ணியான வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ